தஞ்சாவூரில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள் பேசிய பேச்சுகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக ரேஷன் கடையை மையப்படுத்தியும் விவசாயிகளை மையப்படுத்தியும் அவர் எடுத்து வைத்த கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. காரணம், ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் நேரடியாக குற்றச்சாட்டுகளை வைத்தார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவருக்கு ஆதாரம் இருந்தன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விஜய் அவர்களுடைய அந்த கருத்துக்கு எதிர் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். எதிர்கருத்துக்களை பதிவிடுவதற்கு அவர்களை நாம் தடை செய்யவில்லை. கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் பொய்யை சொல்லக்கூடிய ஒரு களத்தை எடுப்பதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் குறிப்பிட்டார், ரேஷன் கடை 500 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடை வைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். அதுபோல பெண்கள் வாங்கக்கூடிய ரேஷன் கடைக்கென்று பெண்கள் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள், ஆண்கள் வாங்கக்கூடிய ரேஷன் கடையில் ஆண்கள் நிர்வாகிகளாக நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தார். உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்குத்தான் பேச தெரியும் என்கின்ற கணக்கீட்டில் சில கருத்துக்களை பதிவிட்டார்கள். அவர்கள் பதிவிட்டது என்னவென்றால், விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? இங்கு நியாய விலை கடைகள் எப்படி செயல்படுகிறது என்று தெரியுமா? அவருக்கு முதலில் கணக்கு பார்க்க சொல்லுங்கள். இது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதே 500 குடும்பங்களுக்குத்தான் ஒரு நியாய விலை கடை இருக்கிறது என்ற கருத்துக்களை பதிவிட்டார்கள். உடனடியாக இதை குறித்து நாம் கண்டிப்பாக ஒரு மறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு அதற்கான ஆதாரம் வேண்டும். எனவே நாம் அதை குறித்து தேட ஆரம்பித்தோம். தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுடைய எண்ணிக்கை 34,931 ரேஷன் கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது என்றால் 2,24,00,000 பேருக்கு அந்த ரேஷன் கடை கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நகரப்புறங்களில் 700 கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை அல்லது நியாய விலை கடை என்று இருக்கின்றன. கிராமங்களில் 500 நியாய விலை கடை, 500 கார்டுகளுக்கு ஒரு நியாய விலை கடை என்று இருக்கின்றன. விஜய் அவர்கள் குறிப்பிட்டது சராசரியை வைத்து குறிப்பிட்டார். 700, அதாவது நீங்க சராசரியாக கணக்கிட்டீர்கள் என்றால் 600 700 குடும்பங்களுக்குத்தான் ஒரு நியாய விலை கடை. விஜய் அவர்கள் என்ன குறிப்பிட்டார் என்றால் 500 குடும்பங்களுக்கு ஒரு நியாய விலை கடை என்று குறிப்பிட்டார். இதில் விஜய் அவர்கள் எங்கு பொய் சொன்னார்? விஜய் அவர்களுக்கு இதில் எங்கு அரசியல் ஞானம் இல்லை? முதலில் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் தாங்கள் கருத்துக்களை பதிவிட முன்பு தங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கிறதா, தாங்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று அவர்கள் அலசி பார்த்துவிட்டு கருத்துக்களை பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.